நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோகோனட் மில்க் ஐஸ் ஃபேஷியல். நான் ஒரு 7 நாள் தான் இதை ட்ரை பண்ணேன். செம்ம ஷாக்கிங் ரிசல்ட் வந்து நான் பார்த்தேன். டே 1லேருந்தே அவ்வளோ ஷைனிங்காக, அதுவும் இந்த சம்மரில் அவ்வளோ சில்லுன்னு ரொம்பவே ஹைட்ரேஷனாக ஃபீல் பண்ணேன். டே 1லேருந்தே ஸ்கின் செம்ம கிளாஸியாக இருந்தது. 7 நாளில் பயங்கரமாக ஒரு லைட்டனிங்கும் இது கொடுத்துச்சு. அண்ட் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஹாய், இன்றைக்கி வந்து வேறு லெவலில் ஒரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். டெய்லியும் சில பேர் வந்து நேச்சுரல் ஃபேஸ் மாஸ்க் வந்து பிடிக்கும், நம்ம வந்து போட்டால் நல்லாயிருக்கும். பட் வந்து நிறைய பேர் வந்து போட மாட்டோம். ஏன்? நம்மளுக்கு டைம் இருக்காது, இல்லை ஒரு சோம்பேறி ஒன்று எடுத்து கலக்கணும், டெய்லியும் எடுத்து கலக்கி போடணும் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் நம்ம எதுவுமே கலக்கவே வேணாம், அப்படியே எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் டெய்லியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ஸ்கின்னை வேறு லெவலில் க்ளோ பண்ணுற ஒரு நேச்சுரல் க்ளோவிங் ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஷியல் க்யூப் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கோகோனட் மில்கை நான் எப்படி செஞ்சேன்னா, ஒரு 6-7 அந்த கோகோனட் பீஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தாலே நமக்கு வந்து ஒரு 15 days வரைக்கும் வரும். இதில் வந்து முல்தானி மெட்டி ஆட் பண்ணியிருக்கேன். எப்போதுமே முல்தானி மெட்டி நம்மளோட ஸ்கின்னை கூலிங்காகவும் நல்ல ஒரு பிரைட்டனிங்காகவும் டெய்லியும் கிளென்ஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா க்ளீனாக வச்சுக்கும். அதனாலே ஸ்கின் வந்து ஃபேர் ஆகும். அண்ட் இது கூட நான் ஆட் பண்ணுறது வந்து ஆரஞ்சு பீல் பவுடர். ஆரஞ்சு பீல் பவுடர் கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்டனிங் வந்து கொடுக்கும், ஸ்கின் லைட்டனிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது நான் எடுத்திருக்க அளவுக்கு ரெண்டுலேயுமே 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஐஸ் க்யூப் ட்ரேயில் வந்து நம்ம ஊற்றி வச்சிடணும். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த புஷ் பண்ணி எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேயாக இருந்தால் இது எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நார்மல் ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஊற்றுனீங்கன்னா அது நம்மளுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அது எடுக்கும்போது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இது நம்ம அழகாக புஷ் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து நான் தேவையான எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேனோ அது எல்லாத்தையுமே ஊற்றிக்கிட்டேன். பட் ஃபைனலாக ஒரு ஸ்டெப் பண்ணுறேன், மறக்காமல் அதை பாருங்கள். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டினியூவாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த சம்மருக்கு டெய்லி ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து, அதுவும் நீங்கள் ஆஃப்டர்நூன் டைமில் ஒரு 11லேருந்து ஈவினிங்கில் ஒரு 5க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் வந்து அவ்வளோ சில்லுன்னு செம்மையாக ஃபீல் பண்ண முடியுது. ஃபேஷியல் போட்ட மாதிரி இல்லாமல் ஒரு 1 hour நம்ம வந்து மசாஜ் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்குது. இது எத்தனை நாள் வரும்னு தானே கேட்குறீங்க? தாராளமாக 15 நாள் வரைக்கும் இது நம்மளுக்கு கெடாது. இது கோகோனட் மில்க் அப்படிங்கிறனால நான் 15 நாள் வரைக்கும் சொல்கிறேன். கடைசியாக நம்ம இதில் சேர்க்க போகிறது அரிசி மாவு ஸ்க்ரப்பிங். அதாவது இதை வந்து நான் ஃபேஷியல்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம 4 daysக்கு ஒன்ஸ் தான் நம்ம ஸ்க்ரப் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐஸ் க்யூப் செஞ்சு வச்சா போதும், மற்றதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா, டெய்லியும் ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. அதனால ஒரு 4 க்யூப் மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா 15 daysக்கு வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நான் வந்து ஒரு 3 க்யூப் தான் செய்கிறேன் 15 daysக்கு கனெக்ட் பண்ணி. ஸோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு க்யூப் கூட வேஸ்ட்டாக பண்ணாதீங்க. எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம தனியாக தான் எடுத்து வச்சுக்கணும். அதனால் நான் வந்து செப்பரேட் பண்ணி ஊற்றிருக்கேன். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு ஒரு பவுலில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் இதை திரும்பியும் ஃப்ரீசரில் தான் வைக்கணும். நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து உருகிடும். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரீசர்லேயே வச்சுக்கோங்க. நான் வந்து கண்ணாடி பவுலில் காட்டுறேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. கண்டிப்பாக ஃப்ரீசரில் கண்ணாடி பவுல் வைக்கக்கூடாது, உங்களுக்கு தெரியும். நான் அழகாக வந்து பின்னாடி வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். புஷ் பண்ணோன்னா அது வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட ஃபேஷியல் க்யூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபேஷியலுக்காக இது தனியாக ஒரு 3 வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுறேன். டெய்லி ஒரு க்யூப் நான் சொன்ன டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.
இல்லை நான் மார்னிங்கே யூஸ் பண்ணிக்கிறனாலும் ஓகே தான். நம்மளுக்கு வந்து அந்த ஆஃப்டர்நூன் டைமில் பார்த்திங்கன்னா இந்த சம்மர் டைம்லலாம் ஒரு மாதிரி ஃபேஸ்லேருந்து ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரி ஹீட் பம்ப்ஸ் மாதிரி ஏதாவது வர்றது, ஃபேஸ் வந்து கிளியராக இல்லாமல் இருக்கிறது, இந்த வெயில்னால நம்மளுக்கு நிறைய வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த டைமில் இது யூஸ் பண்ணும்போது இன்னுமே பெட்டர் ஃபீலிங் வந்து இருக்கும். அதனால நான் அந்த டைம் சொல்கிறேன். இது வந்து நம்மளுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து கையை மாற்றி மாற்றி நீங்கள் வந்து மசாஜ் பண்ணணும். இப்போ நான் பண்ணி காமிக்கிறது வந்து ஸ்க்ரப்பு வச்சு நம்ம பண்ணோம் இல்லையா ஒரு 3 அது. ஏன்னா ஒரு ஃபேஷியல் மாதிரி இதை பண்ணிக்கணும். நீங்கள் வந்து டே 1 வந்து ஸ்க்ரப்பிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 4 நாள் கழித்து நீங்கள் திரும்பி ஒரு ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணுங்கள். இடையில இருக்க அந்த 3 நாளுமே நீங்கள் நார்மல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நல்ல ஒரு பேக் மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்களா அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அந்த கோகோனட் மில்க் வந்துட்டு. இது எல்லா ஸ்கின் டைப்புமே தாராளமாக யூஸ் பண்ணலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின்னில் வந்து மறக்காமல் மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறக்காமல் டெய்லியுமே ஒரு மசாஜ் வந்து கொடுத்துருங்க. ஸ்க்ரப்பிங் டைமிங் மட்டும் மறக்காதீங்க, டே மட்டும் மறக்காதீங்க. இதை நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மசாஜ் கொடுக்குறேன். இப்படி மசாஜ் கொடுக்கும்போது சில்லுன்னு இருக்குமே அந்த பேக்கை, அப்படியே மசாஜ் கொடுக்கும்போது நல்ல ஒரு ஹைட்ரேஷனும் இருக்கும், ஸ்கின் டைட்டனிங் கொடுக்கும், நல்ல ஒரு க்ளோவிங். இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். கோகோனட் மில்க் வந்து டெய்லியும் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னை வந்து செம்ம கிளாஸியாக ஆக்கும். நான் வந்து என்னோடய ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து கோகோனட் மில்க் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அதிகமாக கோகோனட் மில்க் யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் வந்து நான் போடுவேன். கண்ணை சுற்றி பண்ணுங்கள், கழுத்தில் பண்ணுங்கள். கண்ணை சுற்றிலாம் பண்ணிங்கன்னா செம்ம டயர்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போயிடும். நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து இது கொடுக்கும். ஸ்கின் வந்து டல்லாக இருந்தால் இம்மீடியட்டாகவே அது வந்து சரி பண்ணி சூப்பராக ஆக்கிடும். 10 மினிட்ஸ் கழித்து எப்போதுமே பேக் எப்படி காயுமோ அதை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே இது வந்து காஞ்சிரும். ஏன்னா முல்தானி மெட்டி நம்ம போட்டுக்கிறதுனால. பார்த்தீங்களா ஸ்கின் எவ்வளோ ஹைட்ரேஷனாக எவ்வளோ ஒரு க்ளோவிங் வந்து தெரியுது பார்த்தீங்களா. ஸ்கின் வந்து செம்ம கிளாஸியாக இருக்கும். நான் மேக்ஸிமம் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போடவே மாட்டேன். பிகாஸ் என்னோடய ஸ்கின் வந்து அவ்வளோ கிளாஸியாக இருக்கனால அதை தான் நான் காமிக்க வந்து ஆசைப்படுவேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஃபவுண்டேஷனோ இல்லை வேறு ஏதாவது போட்டு நம்ம ஸ்கின்னை மறைக்கணும் அப்படிங்கிற ஐடியாவே உங்களுக்கு இருக்காது. நம்மளோட ஸ்கின்னை கான்ஃபிடண்ட்டாக செம்ம கிளாஸியாக வெளியில் காமிச்சிக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காதீங்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.